வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கு, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். நான் உங்கள் சாரா, டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடக ராசியில் இருக்கவங்களுக்கான லவ் ஆர் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான டேரோ ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் என்ன உங்களோட ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் போயிட்டுருக்கு அண்ட் நீங்கள் இதில் இந்த தருணத்தில் இந்த ரீடிங்கால என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி அப்படின்றத பற்றி தான் ஒரு ஜென்ரலான டேரோ ரீடிங் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது சொல்யூஷன் கிடையாது, சொல்யூஷனுக்கான ரீடிங் கிடையாது, உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கான ரீடிங். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த மாதிரியான பர்சனல் ரீடிங் வேணும், கைடன்ஸ் வேணும், சொல்யூஷன் வேணும்னா நீங்கள் டிஸ்பிளே த்ரூ வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அண்ட் லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ லவ் மை பார்ட்னர் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் சேனலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்போ தான் உங்களுக்கு அதுலேயும் வரக்கூடிய அப்லோட்ஸ், ஃபர்தர் அப்லோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கடகராசிக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங்குள்ளே போயிடலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இப்போ என்ன போயிட்டுருக்கு, வாட்ஸ் கோயிங் ஆன், அண்ட் இதில் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ கடகராசி உங்கள் பர்சன் மனசில் நினச்சிக்கோங்க. we have 2 of wands. ஓகே, ஓகே, இப்போ இருக்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருக்கக்கூடிய தருணத்தில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம், ஒரு புதிய ஆப்ஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆர் இப்போ இருக்க சுச்சுவேஷன் ஃபேமிலியா ரிலேஷன்ஷிப்பா, எதை பிக் பண்ணலாம், எதை ட்ராப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்களும் உங்கள் பார்ட்னரோ ரெண்டுத்தையும் நான் அட் த சேம் டைம் நான் சேம் போட்டில் வந்து சேலிங் அந்த சேம் போட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே படகுல நான் இப்போ கொண்டு போயிட்டுருக்கேன், ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டுருக்கீங்க நீங்களும் உங்கள் பார்ட்னரோ. ரிலேஷன்ஷிப் அப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபேமிலி எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பும் இம்பார்ட்டண்ட். ரெண்டுத்தையும் வந்து சமமாக வச்சு பார்க்கணும். அண்ட் ரெண்டுத்தில் எதையும் வந்து ஒன்றுத்துக்காக ஒன்றை வந்து இழக்க முடியாது. ஸோ அப்போ அதற்கான இப்போ ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசனைகள் போயிட்டுருக்கு. அண்ட் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இங்கே தெரியுது. ஓகே, ஃபேமிலியாக ரிலேஷன்ஷிப்பாக ரெண்டும் வேணும். ஸோ அதனுடைய பொறுப்பு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராங் பேஸில் இல்லை ஒரு கமிட்டட் ஆர் ஒரு ரெஸ்பான்சிபிள் ரிலேஷன்ஷிப்பாக மாற்றுறதுக்கான விஷயங்களை எதிர்பார்த்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஒருத்தர் வந்து ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் பார்த்துக்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பான விஷயங்களையும் பண்ணால் கூட இன்னொருத்தர் வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாக வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் குயிக்காக முடியாதா, இதெல்லாம் வந்து சீக்கிரம் நடக்காதா, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு சர்ப்ரைஸான விஷயங்கள் நடக்காதா. இப்போ என் பார்ட்னர் வந்து கமிட்மெண்ட்டுக்குள்ளே வரமாட்டாங்களா, அவங்க அப்ரோச் பண்ண மாட்டாங்களா, வெதர் இட் இஸ் நீங்களோ அவங்களோ, சரிங்களா. ஸோ ஒருத்தர் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில், ஒருத்தர் அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிற மாதிரியும் இன்னொருத்தர் வந்து ஃபேமிலியோட விஷயங்கள் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். நம்ம அதை முடிச்சுட்டு இதையும் அட் த சேம் டைம் விட்டுறக்கூடாது, இதையும் வந்து நம்ம கையில் எடுத்து இதையும் கரெக்டாக கொண்டு போகணும். ஸோ இது ரெண்டுத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானஸ்டாகவும் போகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ மோரோவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் நல்ல விதமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சூழல் கொஞ்சம் அந்த தனிமை தேவைப்படுது, ரெண்டு பேருக்கும் அந்த தனிமை ஸ்பேஸ் தேவைப்படுது. ஓகே, ஒரு நபருக்கு இன்னொரு நபர் ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி, நல்ல ஒரு அவுட்கம்ஸை நோக்கி கொண்டு போக முடியும் அப்படின்னு இருக்கு. அண்ட் அது வரைக்கும் கண்டிப்பாக மனசோட வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணணும் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து, அதாவது ஃபேமிலியோட கமிட்மெண்ட் முடிச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்கான
ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சைடில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, சுச்சுவேஷன் அதை பேஸ் பண்ணி தான் வந்து போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு இடையில தேவையில்லாத ஹார்ட் பிரேக்ஸ், தேவையில்லாத அன்எக்ஸ்பெக்டடான கருத்து வேறுபாடுகள், இந்த விஷயங்களும் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஒருத்தர் வந்து ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணணும், ஃபேமிலிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி முடிக்கணும், தென் இதை அப்போ கரெக்டாக ப்ராப்பராக வந்து நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கும் போது, இன்னொருத்தர் வந்து தேவையில்லாமல் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பிரச்சனை கொடுக்கறது, டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கறது, அவங்க மனசு உடையிற மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரியான சுச்சுவேஷனும் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ நீங்களும் உங்கள் பார்ட்னரோ வைஸ் வர்ஸா, இது நீங்கள் யார் எப்படி இதில் இருக்கிறீங்க, எந்த கேரக்டரில் இருக்கிறீங்கன்றதை நீங்கள் அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. பட் இருக்கிற பேசிக் வந்து ஒருத்தர் வில்லிங்காக தான் இருக்காங்க, இன்னொருத்தரோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுற மாதிரி வில்லிங்காக தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கான சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ரெப்புடேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் அவங்க வந்து கிளியர் பண்ணணும். அதுக்கான சில விஷயங்களை அவங்க சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் இதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும். அது வரைக்கும் வந்து இன்னொரு பர்சன் பொறுமையாகவும் கொஞ்சம் சீக்ரெட்டாகவும் மெயின்டைன் பண்ணால் நல்லது அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து காட்டுது. ஓகே, ஸோ அதற்கு அந்த விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையில்லாமல் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இன்னொரு பர்சன் அடுத்த பர்சன் மேலே வைக்கக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா உங்கள் பர்சன் உங்கள் மேலே ஜட்ஜ்மெண்ட், தப்பான புரிதல், தப்பான ஜட்ஜ்மெண்ட் வைக்கக்கூடாது. அதற்கு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி அதை கிளியர் பண்ணணும். ஓகே, இன்கேஸ் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் அந்த பர்சனை தப்பாக ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஸோ கொஞ்சம் அவங்களுக்கான டைம் கொடுங்க, ஸ்பேஸ் கொடுங்க. அது வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெக்கவர் ஆகுங்க, செல்ஃப் ஹீல் பண்ணுங்க. இது கிடைச்சா நீங்கள் அவங்களையும் ஹீல் பண்ண முடியும், ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இந்த சிச்சுவேஷனை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் இப்போ உங்களுக்கு இந்த ரீடிங்கில் வந்து பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ லெட்ஸ் மேற்கொண்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்படியாவது கஷ்டப்பட்டாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான கமிட்மெண்ட் தரக்கூடிய வகையில் கொண்டு போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஒரு புதிய விஷயங்களை இதில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் செய்யணும்னு இருக்கிறீங்க. ஓகே, ஃபைன், இதெல்லாம் நடக்கும். ஆனால் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்பிக்கை வேணும், அதற்கான டிட்டர்மினேஷன் வேணும், அண்ட் அதற்கான ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். ஸோ கஷ்டப்படாமல் கிடைக்காதுல்ல, அப்போது இதற்கான எஃபோர்ட் போட, ஹார்ட் ஒர்க் போட ரெடியாக இருக்கணும். இப்போது அது உடனே நான் போட்டுட்டேன், உடனே பண்ணிட்டேன், எனக்கு அதுக்கான அவுட்கம் வரணும் அப்படின்ட்டு இல்லாமல் டைம் வரும்போது அதுக்கான எஃபோர்ட், ஹார்ட் ஒர்க் போட்டால் இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு பார்ட்னர் எதிர்பார்க்குற மாதிரியான விஷயங்களும் இதில் வந்து பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஸோ இதுதான் மேஜராக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷனாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஓகே, மேற்கொண்டு இது 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்துகிட்டு போனால், ஸோ இது வந்து சக்ஸஸை நோக்கி தான் போகுது. இதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எல்லா விதமான பொட்டென்ஷியலும் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆக. இதை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்களே இதை வந்து புரிஞ்சுக்காம, இல்லை அவங்க புரிஞ்சுக்காம பிரச்சனைக்குரிய விஷயமா மாத்துறதுனால தான் இது இன்னுமே வந்து இழுபறியாக போயிட்டுருக்கு. அந்த சைடும் ரெக்கவர் பண்ண முடியாமல், இந்த சைடும் ரெக்கவர் பண்ண முடியாமல் இது இன்னுமே வந்து ஒரு இழுபறி மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ சேலிங் அந்த சேம் போட்டு மாதிரி ஒரு ஜிக்ஸாக் மாதிரி போயிட்டுருக்கோம், ஒரு சீசா மாதிரி ஆடிட்டு இருக்க மாதிரி போயிட்டுருக்கோம், எந்த ஒரு பொசிஷன்னு தெரியாமல். ஸோ இதில் வந்து இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்குது. ஓகே, கடகராசி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ லவ் மை பார்ட்னர் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.